ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அதனால கூட இந்த வீடியோ மூலம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமா இருக்குது. அதனால கூட நான் இந்த வீடியோ பார்க்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் பகிர்வதில் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. அதனால் நம்ம தேவன் தேடுகிற இளைஞன் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெண்ணன் ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா வந்துட்டு ஒரே கதவை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க மகனுக்காக வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக. அவங்க மகன் வந்துட்டு வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து தினமும் 2 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வரான். ஏன் அப்படின்னா, அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு கேம் விளாண்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு, ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்காக தினமும் வெயிட் பண்ணுறாங்க. சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு அது புரியவே இல்லை. ஊரை சுற்றிட்டு ரொம்ப நாளாக லேட்டாக வரான் வீட்டுக்கு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு அதை விடாமல் அவன் மகனுக்காக தினமும் அழுது புலம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பு ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவன் சின்ன பிள்ளையில வந்துட்டு ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரோட பேசுறது, பைபிள் ரீட் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது எல்லாமே செய்கிறான். ஆனால் வர 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 அவன் வந்துட்டு ரொம்ப உலகத்துக்குள்ளே போய் ஆண்டவரையே மறந்துட்டு இப்போ ரொம்ப உலகத்துக்கூடயே இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அப்படி விடாமல் அவங்க அம்மா வந்துட்டு தினமும் ஜெபிக்காங்க. அவங்க பிள்ளைக்காக தினமும் அழுது புலம்பி ஜெபிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் தம்பி போடா, இன்னைக்கு யூத் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் அவனை இப்படியே சொல்லி 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 ஒரு நாள் அவனே சரிம்மா நான் போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அவனை மாற்றிட்டாங்க. ஒரு நாள் அவன் யூத் மீட்டிங் போகிறான். போய் அங்கே வந்துட்டு பாஸ்டர் பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையாக பேச 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 அவனுக்கு வந்துட்டு தொடப்படுது. நம்ம இப்படிலாம் இருந்துட்டோம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. பாஸ்டர் பேசுறது இவனுக்கு பேசுகிற மணியே இருக்குது. இவனும் அப்படியே அழுகுறான், அழுது புலம்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறான். ஒப்பு கொடுத்து நான் இனிமேல் இந்த உலகத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கான். அது மாதிரி தான் இந்த உலக ஆசை வந்து நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தர சந்தோஷம் இருக்குது. இது வந்து உலக சந்தோஷம். இந்த உலக சந்தோஷம் நிரந்தரமே கிடையாது. நம்மளுக்குன்னு நித்திய சந்தோஷம் வந்துட்டு இருக்குது. அதை நோக்கி நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மளை வல்லமையாக அதாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம கூட இருப்பார். நம்ம எந்த பாதையிலேருந்து விலகி போக மாட்டோம். அது மாதிரி தான் இந்த பையன் இப்போ ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவருக்குள்ளே அதிகமாக இப்போ பைபிள் ரீட் பண்ணுறது, ஆண்டவரோட பேசுகிறது, ஜெபிப்பது, அதுக்குள்ளே அதிகமாக வளர்ந்து அப்புறம் சர்ச்சுக்கு வாரம் தவறாமல் போவது, இந்த மாதிரி இருக்கான். இதே மாதிரி தான் இந்த பையன் முன்னாடி இருந்தான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இப்போ இப்படி இருக்காங்க. இப்படி ஊரை சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, கேம் விளாடுறது, இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே எப்படி வரணும் அப்படிங்கிறதான் நம்ம பேச போகிறோம். ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் கூட பேச விரும்புகிறேன். இதனால் கூட ஒரு வாலிபன் எப்படி யாரை நினைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு சிருஷ்டிகரை நினை. நம்ம பைபிளில் கூட ஒரு வார்த்தை பார்க்கலாம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இப்போ நம்ம வாலிபனாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ நிறைய ஆசைகள் வரும். நிறைய உலகத்தோடு நம்ம போகிறதா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், அப்படி இப்படி நிறைய நினைப்போம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அதாவது உங்களை படைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போனா நீங்கள் யாரை தான் நினைக்கணும்? உங்கள் சிருஷ்டிகர், உங்களை படைத்தவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் நினைக்கணும். அவர் தான் உங்களை வந்து படைச்சிருக்காரு. நீங்கள் வந்து அவரை தான் நினைக்கணும். அதாவது நம்ம மற்ற யாரையுமே நினைக்கக்கூடாது. அவர் கூட நம்மளை உன்னை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மாதிரி தான் நீங்கள் மற்ற யாரையுமே நினைக்கக்கூடாது. இந்த உலக நண்பர்கள் எல்லாருமே நிரந்தரமே கிடையாது. அவங்க வந்துட்டு இப்போ வருவாங்க, அடுத்து போயிடுவாங்க. நம்ம அவங்கள நம்பியே இருக்கக்கூடாது. வரும். ஆனால் நம்ம ஆண்டவரை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரை நினச்சி துதிக்கிறது, ஜெபிக்கிறது, நம்ம ஆண்டவரை நினச்சாலே போதும், நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினைப்போம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கேம் விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட சிருஷ்டிகர் நம்மளை படைத்தவரை நம்ம நினைக்கும் போது நம்ம வந்துட்டு நம்மளுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு அப்படி இல்லாமல் உலக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால்
அவருக்குள்ளே வர முடியாது, அவரோட ஜெபிக்க முடியாது. நம்ம பைபிளில் கூட ஒரு கேரக்டர் பார்க்கலாம். தாவீது தாவீது வந்துட்டு ஆடு மேய்ச்சான். ஆனால் ஆடு மேய்ச்சாலும் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரோட ஜெபிக்கிறது அதிகமாக அவர் கூட ஆண்டவர் ஆடு மேய்ச்சாலும் அவர் வந்து துதிக்கிறான், ஆண்டவரை ஆண்டவரோடு ஜெபிக்கிறான். அந்த வாலிப பிரயத்தில் என்னமோ செஞ்சுருக்கலாம், அந்த ஆடு மேய்க்கிற நேரத்தில் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவன் ஆண்டவரை நினச்சி அவன் வந்து ஆண்டவருக்குள்ள அதிகமாக இருந்து அடுத்தடுத்து அவன் ராஜாவானா. எவ்வளோ மேன்மைகள், எவ்வளோதான் எவ்வளோ மேன்மைகள் கிடைத்தது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்கும். நிறைய ப்ராப்ளங்கள் வரும், ஊடால நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரோடு தினமும் உறவாட வேண்டும். அடுத்து இன்னொரு பாயிண்டாக நம்ம பார்க்கலாம், மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம கூட ஒரு பைபிளில் ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். என்ன போட்டிருக்கு? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. நம்ம இப்போ வாலிபராக இருக்கோம், நிறையா அதாவது வந்துட்டு யாரும் நம்மளை இவனா இந்த பிள்ளையா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்மளை வந்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். எதில்? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். இது எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம வந்துட்டு இந்த பிள்ளையா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து இருந்துடக்கூடாது. ஒரு மாதிரியாக இருக்கணும். இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய இது வரும். ஆனாலும் நம்ம அது தடைகளை தாண்டி நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும், மற்றவங்களை வழி நடத்துகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். தீமோத்தேயு வந்துட்டு பவுலோட உடன் வேலையாள், அதாவது உடன் ஊழியக்காரர். அவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு அப்படின்னா, மாதிரியாக இருக்கணும். அது மாதிரி தான் நீங்களும் மாதிரியாக இருக்கணும். இந்த தீமோத்தேயு வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தார். அவருக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி இருந்தார். ஆவிக்குரிய வழிகாட்டி யாருன்னா பவுல். அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வழிகாட்டி ஒருவர் இருக்கணும். அப்படி இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அவங்க ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க, நம்மளை தேய்ச்சுவாங்க. அப்போது நம்மளுக்கு ஆண்டவருடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்துட்டு எந்த தவறான வழிகளும் செல்ல மாட்டோம். அவங்க வந்து நம்மளை கரெக்டாக வழி நடத்துவாங்க, கரெக்டான பாதையில் நடத்துவாங்க. அடுத்த பாயிண்டாக கூட 3ஆவது பாயிண்டாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. ஆமென். இப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவரோட வார்த்தையை அதிகமாக வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே போக 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 எந்த கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட சிந்தனைகள் வராது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தாட்ஸ் கிடைக்கும். நல்ல நெகட்டிவான எந்த தாட்ஸ் வராது, பாசிட்டிவான தாட்ஸ் தான் அதிகமாக வரும். நம்ம பைபிளில் கூட ஒருத்தரை பார்க்கலாம், ஒரு எடுத்துக்காட்டாக யோசேப்பு வந்துட்டு போத்திபாரோட அரண்மனையில் இருக்கார். அங்கே வந்துட்டு அவங்க மனைவி வந்துட்டு அவங்கள தப்பாக நடந்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட. ஆனால் யோசேப்பு வந்துட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பினார். அந்த மாதிரி அந்த பாவத்தில் விழாமல் அவர் வந்துட்டு தப்பிச்சு ஓடினார். பாவத்தை விட்டு ஓடணும், ஒவ்வொரு நாளும் விலகி ஓடுனா அப்படின்னா தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம பரிசுத்தம் இல்லாத இடத்துல இருந்தாலே நம்மளுக்கு பாவம் தன்னால் வரும். நம்ம வந்துட்டு பரிசுத்தம் இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது. நம்ம வந்துட்டு ஆண்டவரோட வார்த்தையை அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக நம்ம பேச ஏன் அதிகமாக பேசும்போது நமக்குள்ளே நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எது தப்பான விஷயங்கள் பண்ணும்போதும் நம்மளுக்கு உணர்த்தப்படும், நம்ம இது பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மனசுக்குள்ளே உணர்த்தப்படும். அது மாதிரி தான் நம்மளும் யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடி பரிசுத்தமாக வாழ வேண்டும். 4வது பாயிண்டாக தேவனுக்கு பயன்பட வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் யாருக்கோ பயன்படுற அவசியம் கிடையாது.
ஃபஸ்ட்டு நம்ம தேவனுக்காக பயன்பட வேண்டும். அதில் கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கேட்காரு. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? உங்கள்கிட்ட தான் கேட்காரு ஆண்டவர். நீங்கள் யார் போவா? என்னோட வேலைக்காக யார் போவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட தான் கேட்காங்க. ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இது வந்து ஏசையாக்காக கொடுக்கப்படும். ஏசையா வந்துட்டு சொல்கிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அது மாதிரி தான் நீங்களும் ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் அப்போம்போது உங்களை வந்துட்டு உயர்த்துவார், உங்களை வந்துட்டு பயன்படுத்துவார். நீங்கள் ஆண்டவரோட ராஜ்யத்தில் ஒரு பங்காளிகளாக இருப்பீங்க. அது மாதிரி ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பைபிளில் கூட ஒருத்தரை பார்க்கலாம், சாமுவேல் பிள்ளையாண்டன் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அழுது புலம்பி ஆண்டவர் சமூகத்தில் அழுதனால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அந்த பிள்ளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டு அவன் பால் மறந்த பிறகு அவனை போய் ஆலயத்தில் போய் விட்டுட்டாங்க. ஆலயத்திலே வளர்றான், ஏலி கூடயே வளர்றான். ஒரு நாள் ஏலி தூங்கிட்டாரு. அப்புறம் வந்துட்டு சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிடாரு. ஆனால் சாமுவேலுக்கு தெரியல, அது ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு அப்படின்னு தெரியாமல் ஏலிகிட்ட போய் கேட்குறாரு. மறுபடியும் சாமுவேலே அப்படின்னு சொல்லி 2வது தடவை கூப்பிடுறாரு. மறுபடியும் போய் அவன் ஏலிகிட்ட கேட்கான். அதுக்கப்புறம் ஏலி சொல்கிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவன் மறுபடியும் ஆண்டவரோட வார்த்தை வருது, சாமுவேலே அப்படின்னு சொல்லி. அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார், நம்மளுக்கு கேட்காது. ஆனால் நம்ம வந்து ஆண்டவரோட வசனத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது ஆண்டவரோட சத்தம் நம்மளுக்கு கேட்கும். ஆண்டவர் உங்களை கூப்பிடுவார், ஒரு ஊழியக்காரர் மூலம் கூப்பிடுவார், ஒரு வார்த்தையிலேருந்து பேசுவார். இந்த மாதிரி வார்த்தையிலேருந்து கூட பேசுவார் ஆண்டவர். இப்போ கூட உங்கள் கூட ஆண்டவர். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. இப்போ இந்த நாளில் கூட, இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களை தான் தேடுறாரு. தேவன் தேடுகிற இளைஞன். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அழைத்துக்கு செல்வதிலும் தவறாமல் செல்வதிலும் இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கூட நம்ம பார்த்தோம், 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். எப்படி இருக்கணும், யாரை நினைக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நினச்சி அவரோட பேசுங்க, அவரோட உறவாடுங்க. 2வதாக மாதிரியாக இருக்கணும். யாருக்கு மாதிரியாக இருக்கணும்? நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரியாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்ப உறவுகளுக்கு, உறவினர்களுக்கு, எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கோ ஒரு முன் மாதிரியாக இருக்க வேண்டும். அப்புறம் 3வதாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். யோசேப்பை போல நம்ம பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து நம்ம வந்துட்டு ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்புறம் வந்துட்டு 4வது வந்துட்டு யாருக்கு பயன்பட வேண்டும்? நம்ம தேவனுக்கு பயன்பட வேண்டும். மற்ற யாருக்கும் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பயன்பட வேண்டும். அப்புறம் வந்துட்டு இந்த 4 பாயிண்டை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட நம்ம 4 பாயிண்டை பார்த்தோம். நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன்படி இந்த 4 பாயிண்டின்படி நம்ம வாழ்ந்தாலே போதும், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்து உங்கள் ஃப்யூச்சர், நீங்கள் இந்த நாளில் கூட ஃப்யூச்சரை குறித்து நிறைய கவலைப்படலாம். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவர் சமூகத்தில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை நினைக்கணும், எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், உமக்கு பயன்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த 4 பாயிண்ட்ஸை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.